அக்யூசிஷன் ப்ரூவ் ஆகலை, அவர் மீது சொல்லப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே கேஸ் முடிஞ்சு போயிடும். ஜட்ஜு தொடர்ந்து நீதிபதியாகவே இருப்பார். அக்யூசிஷன் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் தான் ஓட்டுக்கே போக முடியும். பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்துகிறதே அதுக்கப்புறம் தான். எது ஆமாம் இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் வாக்கெடுப்புக்கே வரும். அதுக்கப்புறம் அதான் நிரூபிக்கப்பட்டுச்சு, அப்புறம் எதுக்கு வாக்கெடுப்பு அப்படின்றீங்களா? அப்படி தான் ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 மன்றங்களிலும், அதாவது மக்களவையிலும் மாநிலங்களவை 2 இடத்துலையுமே இதுக்கும் ஒரு மெஜாரிட்டி கிடைக்கணும். அது 2 ஹவுஸ்லேயும் மெஜாரிட்டி இருக்கணும். 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி அதை அப்போ இருக்கணும். ஓட்டு போடுறப்போ மொத்த 3/2 பங்கு மெம்பர்ஸாவது பார்லிமெண்ட்டில் அவைலபிளாக இருக்கணும். அதை விட கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்றைக்கி ஓட்டு எடுத்தால் செல்லாது. அப்படி பண்ணி 2 அவைகளிலும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மோஷனை ஆமாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு போகணும். ஜனாதிபதி அதுக்கப்புறமா ஆர்டர் போடுவாங்க. ஜனாதிபதி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஜட்ஜு பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஏன்னா இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா